ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா நீ குடிச்சதெல்லாம் விஷமே இல்லடி, எங்கடி எங்களை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி தரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை உண்மையை மரியாதையாக சொல்கிறா எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. அந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி இந்த அஞ்சலி விஷம் குடிக்கல, இவளுக்கு நான் போலியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்தா பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அது இவங்களும் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இன்னையெல்லாம் ஒரு டாக்டரை பணத்துக்கு ஆசைப்பட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தப்பாக கூட பண்ணுவேன், போய் இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி எங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், நீ எல்லாம் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கே கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் திருந்தவன்னு நினச்சிங்க பார்த்தியா, அதுதான் தப்பு அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் விஷம் தான் குடித்தேன், நீங்கள் தான் அந்த டாக்டர் மிரட்டி அந்த கார்த்திக் கூட என்னை சேர விடாது செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி நாங்களே போய் சொல்கிறோம், ரிப்போர்ட் போய் சொல்லாது, நீ பாரு நீ குடிச்சு போட்ட விஷ பாட்டில் எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணோம், அதில் பாய்சன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, அதில் ஒன்லி அணி மட்டும்தான் இருந்திருக்கு, அதை குடிச்சிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டு இருக்கு, அதுவும் போக நாங்கள் உன்னை ரீச் பண்ணோன்ட்டு நீ வீட்டில் போயிட்டு தூக்கு மாட்டுறதுக்கு கயிறு எடுத்ததும் கத்தி எடுத்து குத்திக்க போனதும் அதே சமயம் ஃபைனலாக தான் நீ விஷமே எடுத்து குடிச்சிருக்க அப்படின்னா இதெல்லாம் எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ செஞ்ச நாடகம், இப்போ நாடகம் தான் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எங்ககிட்ட மறுபடியும் போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்னு நினச்சி கூட பார்க்காத, போனால் போட்டோம் மாமா பொண்ணுன்னு மன்னிச்சு விட்டுட்டு போனால் நீ ரொம்ப ஏறி தலைமையில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஆட்டம் போடுறான். அதுவும் போக ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், வீட்டுக்கு போனதுமே முதல் வேலை என்ன அடித்து வெளியே தோறது தான், முதல்ல நீ அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறியோன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. என்ன இலக்கியா இந்த மாதிரி இப்போ மாற்றி பேசுகிற, நீ தானே இலக்கியா அஞ்சலி உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், திடீர்னு அவள் திருந்தலை ஏமாற்றிட்டு இருக்கா, இந்த டாக்டர் ஏதோ மாற்றி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லணும், நம்பாத அஞ்சலி உண்மையிலேயே விஷம்தான் குடிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அவள் ஒரு ஆக்டிங் போடுவோம். மகளுக்கு விழுந்த அடி பார்த்தீங்கன்னா இந்த சின்னாமணிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு விழுதுங்க. விழுந்த அடியில் பார்த்தீங்கன்னா பயம் ஏகப்பட்டதாக வந்துருச்சுன்னு அதை நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது கௌதம், இந்த டாக்டர் போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்தே ஆகணும், நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த அஞ்சலி சும்மா விடக்கூடாது, இவளை நம்ம ஜெயிலில் போடணும்னு எப்பயும் நினச்சேன், ஆனால் திருந்துவான்னு நினச்சி வெளியே விட்டது தப்பாக போச்சு, இப்போ அவள் நம்ம தலையில் ஏறி உட்கார்றப்ப இவளை கண்டிப்பாக போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே ஒத்த காலில் இருக்காங்க. அதுவும் போக அந்த டாக்டருக்கு பின்னாடி யார் உதவி செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வாயாலே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியா சொல்கிறாங்க, இல்லைனா நீ இங்கேருந்து உயிரோடையே போக முடியாது, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸோட நெய்பர்ஸும் உன்னை அடி போலதுக்கு சொல்கிறோம், இல்லை போலீஸை கூப்பிட்டு உன்னை தோலை உருக்கி சொல்கிறோம், உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பைரவி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ எங்கள் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி உனக்கு பணம் கொடுத்து எல்லா வேலையும் பார்க்குறது அவதானா அவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் மனசில் நினச்சிக்கிறாங்க. நம்ம கௌதம் பயங்கர கடுப்பில் இருக்கா மாதிரி சப்ஸ்கிரைப்